விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் சாராய ஆலை நடத்துபவர்களுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு மதுவிலக்கு ஒழிப்பு மாநாடு நடத்துவதால் என்ன பயன் என கேள்வி எழுப்பினார். மதுவிலக்கு அரசு கொண்டு வந்தா நாங்களாம் எங்களுக்குதான் அது விடுதலை சிறுத்தை கட்சி தான் பெருமை சேரும் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நான் மதுவிலக்குக்காக யார் போராட்டம் நடத்தினாலும் என்ன மாநாடு நடத்தினாலும் அதை வரவேற்க வேண்டும். நானும் வரவேற்கிறேன். ஏனென்றால் 45 வருடமாக அதற்காக போராடி வருகிறேன். ஒன்றே இரண்டா மகளிரை கொண்டு இப்பொழுது 38 மாவட்டம், அப்போ 32 மாவட்டம். 32 மாவட்டங்களில் மகளிரை கொண்டு மதுவிலக்கு மாநாடு, மகளிரை கொண்டு மதுவிலக்கு மாநாடு 32 மாவட்டங்களுக்கு நானே போய் நடத்தினேன். நகரம் இப்போ அதை செய்யறது பாராட்ட வேண்டியதுதான். அவங்க சொல்லியிருக்காங்க, தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கை உருவாக்கப்பட வேண்டும், தமிழ்நாட்டில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நல்ல தீர்மானம் தான். ஆனால் என்ன, இந்த சாராயத்தை உற்பத்தி செய்கிறவங்களே, சாராய அதிபர்களே எந்த கட்சியில் இருக்காங்க? திமுகவில். இப்போ இவங்க யாரோட கூட்டணி வச்சுருக்காங்க? யாரோட கூட்டணி வச்சுருக்கலாம், அவங்களுடைய இது. அதை நான் விரும்பல. ஆனால் அவங்களுக்கு அது மாதிரி கோரிக்கை வச்சு சாராய ஆலை வச்சுருக்காங்களே, அதனால் அவங்கள கண்டிக்கணும் அல்லது வேறு தீர்மானம் போடணும். மதுவிலக்குக்காக ஒலிக்கும் எந்த குரலாக இருந்தாலும் அது எங்கள் குரலாகவே நாங்கள் பார்க்கிறோம். அதாவது மது ஆலைகளை நடத்தும் திமுகவின் பிரதிநிதிகளை மேடையில் வைத்துக் கொண்டு மதுவிலக்கு பற்றி பேசுவதால் பயனேதும் விளையாடப் போவதில்லை. இன்னொரு செய்தி, மதுவிலக்கு வேண்டும் என்று கள்ளக்குறிச்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் வேளையில் தமிழ்நாட்டில் மட்டும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வாய்ப்பே இல்லை என்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சட்ட அமைச்சர் ரகுபதி அறிவித்து விட்டாரே. அப்படியானால் மாநாடு நடத்த என்ன பயன்? இந்தியாவில் தொடர்ச்சியா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கு. நேற்று கூட பாத்தீங்கன்னா 5600 கோடி மதிப்பிலான போதைப் பொருளை டெல்லியில, புது டெல்லியில கைப்பற்றிருக்காங்க. அதனால மத்திய அரசு எது போன்ற நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவோட கருத்து. இப்போ கைப்பற்ற இந்த நடவடிக்கை போதாது. நான் தொடர்ந்து சொல்வேன், ஒரு சொட்டு மது இல்லாத இப்போ கூட கஞ்சாவையும் சேர்த்துக்கணும், ஒரு சொட்டு மழை நீர் கடலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த போதைப்பொருள் இந்தியாவில், அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அது இருக்கக்கூடாது. எனக்கு இப்போ இந்த கஞ்சா இதெல்லாம் எங்கே இருந்ததுன்னா, இந்த வடக்கே இருந்து அங்கிருந்து வருவதாக தகவல். வடக்கே இருந்துன்னா என்ன சொல்கிறோம் பார்ப்போங்க. ஆந்திரா, தெலுங்கானா, அங்கேருந்து தான் நிறைய வருவதாக. இதற்காக ஒரு சிறந்த நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை, பணியாளர்களை போட்டு அப்படியே சீல் வச்ச மாதிரி தொடர்வழி நிலையம், பேருந்து நிலையம், அப்புறம் மற்ற வழித்தடங்கள் எல்லாவற்றிலையும்
தொடர்ந்து ஒரு மாதம் சிறை வைத்து அது மாதிரி கடத்தி வருபவர்களை குற்ற சட்டத்தில் போட்டு திரும்ப திரும்ப அவர்களுடைய குற்ற சட்டத்தில் போடணும். ஒரு தடவை போட்டால் ஏதாவது ஒன்று வந்துடுவாருங்க. திரும்ப மறுபடியும் அவனுக்கு மேலே ஒரு கஞ்சா விட்டா அவன் மறுபடியும் கஞ்சா கலத்துன்னு தான் வருவான். அதனால் அது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும்.